இருக்கிற திருச்சியில இருக்கிற அமைச்சர் திரு நேரு மேலேயே அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகள் சொல்லி அதை அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் கிடப்பில் போட்டதுனால சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதுல விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாங்கிட்டு வேலை அப்பாயின்மெண்ட்டுக்கு ஊழல், அதுபோல டிரான்ஸ்பருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 2200-300 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த பணமெல்லாம் ஒரு பங்கு இது போல கட்சி செலவுகளுக்காக போடுது. அது மாதிரி மீட்டிங் தான் அது போட்டாங்க. இதெல்லாம் அவங்க எங்க திருவாரூர்ல இருந்து திருக்கோயில இருந்து கொண்டு வந்ததா இல்ல நேரு சொந்த படத்தை செலவு பண்ணி போட்டாங்களா? இல்ல, இது எல்லாமே மக்களின் வரிப்படம் தான். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 30% கமிஷன் கொடுக்காம எந்த ஒரு திட்டமும் நிறைவேறுவதில்லை என்பதுதான் மக்களும் எல்லோரும் சொல்கின்ற குற்றச்சாட்டு. அதனால எல்லாமே எப்படி எல்லா நதிகளும் கடல்ல கலக்கிற மாதிரி எல்லா ஊழல் பணமும் ஒரு குடும்பத்திற்கு செல்கிறது என்று மாண்புமிகு பிரதமர் சொன்னார்கள். அதுபோல பச்சிளம் குழந்தையிலிருந்து 2 வயது குழந்தையில முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் வெக்கக்கேடு நிறைய இது போன்ற வன்கொடுமைகள்ல திமுக நிர்வாகிகள் ஈடுபடுகிறார்கள். இங்க தரையில விட்டு வைக்காம விமானத்திலையும் பணிப்பெண்ணிடம் போய் முறைகேடாக நகர்ந்து அடி உதை வாங்கி கைது செய்யப்படுகிறார்கள். அவரும் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இதுபோல போதை மருந்து பழக்கம் தான், கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி போயிருக்கு. குறிப்பாக வருத்தம் தருவது என்றால் மாணவர்களும் இளைஞர்களும் போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளாகி வருங்காலம் தமிழ்நாடு என்னவாகுமோ என்கிற பயம் பிள்ளையை பெற்றவர் அனைவருக்கும் இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசும்பொழுது ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. NDA will give a progressive government. இது எப்படி இந்த ஆட்சி வீழ்த்தப்படணும். இந்த ஆட்சியில வீழ்ச்சிக்கான ஆட்சியா போகுது. வளர்ச்சிக்கான ஆட்சி வேண்டும் என்றால் NDA ஆட்சி வர வேண்டும். இங்கு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னேறுவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளும் NDA கவர்மெண்ட் எடுக்கும். அது ஒரு பாசிட்டிவ் கவர்மெண்டா இருக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. உறுதியாக வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் சொல்றாரு, எங்க கூட்டணியில 26 கட்சிகள் இருக்கு. ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமான கூட்டணியா தானே இருந்ததானே சொல்றாரு. ஏற்கனவே 19ல ஜெயிச்சாங்க, 21ல ஜெயிச்சாங்க, ஏன் 24ல கூட பணநாயகத்து மூலம் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப ஏன் பயந்துகிட்டு கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம்? ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்து, இன்னும் நான் பார்த்தேன் சோசியல் மீடியால தபால் போட வர்றவ, உணவு சப்ளை பண்ண வர்றவ, கேஸ் சிலிண்டர் கொடுக்க வர்றவன் எல்லாம் போட்டு அவளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிற அளவுக்கு கூட்டணியை பலப்படுத்திருக்காங்கன்னா பலப்படுத்துகிற காரணம் அவர்கள் பயத்தில் இருக்கிற காரணம் தான். இந்த கூட்டணியில வருவாரான்னு தெரியல, ஆனால் வந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு கூட்டணியில புதிய கட்சிகள் வருவது தேர்தலுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேனே தவிர திரு விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது.